எஸ் நம்ம தப்பிச்சிட்டோம். என்னது ஃபைன் வாய்டர்ஸ் ஆஃப். ஐயோ தப்பிச்சிட்டோன்னு பார்த்தா எங்கே 2 லைட் எரியுது, போய் பார்க்கலாம். ஓகே அது ஏதோ கதவு இருக்குது. எஸ் இது வீடு தாங்க. உள்ளே போய் ஒயிட் ஹவுஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஆமாம் ஒயிட் ஹவுஸ் தான். ஓகே தெரிஞ்சிருச்சு. என்னடா அது ஏதோ சீன் ஏதோ நடக்குது. கட்சீன் ஆமாம் கட்சீன் போடுறாங்க பார்க்கலாம். இல்லை இவன் தான் வாய்ட் போலையே. அப்போ அந்த இவன் யார் அவன் பேர் ஏதோ வரும் கைஸ் நமக்கு தெரியல. ஏன்னா எடுத்தோடனே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே யாருண்ணா இவன்? ஆமாம்ல இவனுக்கு தான் நம்ம இது கொடுக்கணும். மழையில் கொடுத்து ஒன்று காப்பாற்றணும். ஓகே என்னடா அவன் ஃபுல் பாடி காமிக்கிறீங்க? எதுக்கு எல்லா கேமராலையும் காமிக்கிறான்? அவன் மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க கைஸ். ஓகே சைடா தாத்தா நீ தாண்டா சூப்பர். ஓகே இவனுக்கு எதுக்கு இப்படி காமிக்கிறது? மருந்து சாப்பிட்றான் பாருங்க. ஓகே மருந்து குடிக்கிறான். மருந்து குடிச்சிட்ருக்காங்க கைஸ். பார்க்கலாம். ஓகே எம்மா என்ன கால் ஆடுது, உயிர் வந்துடுச்சு. எந்திரிச்சிட்டான். இப்போ எதுக்கு வெளியே டோரை காமிக்கிறீங்க? தாத்தா எங்கடா வந்த மருந்து செஞ்ச வேலை காணும். வேறு டோரை திறக்கிறாங்க. முடிஞ்சா பேக் டு SSGod Gaming. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது பீச்சா தாகை, அதாவது பின்னாடி ஒரு டேஞ்சரஸ் ஆண்டி துரத்துது அப்படின்னு ஒரு கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ப்ராக்டிஸ் மூடில் ப்ளே பண்ணோம். இப்போ வந்து ஈஸி மூடில் ப்ளே பண்ணலாம். எனக்கு ஒரு பக் நடந்துச்சு கைஸ். அந்த பக்கு இப்போயே நடக்கணும்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த டாயே காணாது போயிடுச்சு. ஓகேவா ப்ளே கொடுத்துடலாமா? லெட்ஸ் கோ. ஓகே வால்யூம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். ஓகே உங்களுக்கு அது வால்யூம் வராது ஓகேவா? ஏன்னு காப்பிரைட் கொடுக்க இப்படி ப்ளே கொடுத்தாச்சு. The cure begins. இந்த கதைலாம் நம்மளுக்கு தெரியாதுடா. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். நம்மளுக்கு புரியவே இல்லை இது. அப்புறமா கதை முடிஞ்சோடனே அடுத்த ஏதாவது ஸ்டோரி வீடியோ போடலாமா சொல்லுங்கள். ப்ளே நம்மளுக்கு இதெல்லாம் வேணாம். நம்ம வீடு போய் எஸ்கேப் பண்ணால் ஓகே தான். கேஸ் இந்த பீச்சா தாகையோட ஸ்டோரி வந்து நாங்கள் சீக்கிரமாக போடுறோம். இன்னும் எல்லாத்தையும் டே 1 தான் போடுவோங்க, இல்லைன்னா சான்ஸ் 1 போடுறாங்க. ஓகே இந்த கேமில் வந்து ஒரு தாயின்னு ஒரு பாட்டி இருக்கும். அந்த பாட்டி நம்ம திறக்கும். அதான் இந்த கேமோட கான்செப்ட். அப்புறம் நம்ம வந்து மூலிகை செய்யணும். அதுக்கு தேவையான பொருட்கள் 4. ஒரு மாட்டோட பால், டீமன் மாட்டோட தான் இங்கே வந்து 2 பொருள் வைக்கணும். அப்புறம் டீமன் ஃப்ரூட் அது வேணும். அப்புறம் வந்து ஹோலி வாட்டர், இது வந்து என்னன்னே தெரில ஓகேவா. இதுக்கு வந்து என்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். வாட்டர் அண்ட் அது வந்து மில்க் வேணுமா நம்மளுக்கு. ஓகே இது டோருக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேட்ச் பாக்ஸ் இது நம்மளுக்கு முக்கியமானது. இது மாதிரி இதுக்குள்ளே என்ன இருக்குது? இன்னும் ஒன்றுமே இல்லை. ஓகே இந்த மேட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் அந்த டீமன் ஃப்ரூட் வெடிக்கிற எடுத்து வச்சிடலாம். அந்த டீமன் ஃப்ரூட்டை வெடித்தா தான் கொண்டு வர முடியும். ஏன்னா பின்னாடிலாம் கல்லாக இருக்குல்ல. ஓகே போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா அந்த செகண்ட் ரூமில் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் ரூம் செக் பண்ணியாச்சு. செகண்ட் ரூம் டுமில். ஓகே என்னடா தலைக்காணிலாம் வச்சுருக்கோம் பெட்டா. ஓகே ஐயோ எதுக்கு நான் பார்க்குறேன், வெளியே போடு. எம்மா இந்த இடத்துல பார்க்கவே மாட்டேன். பொருளே இருந்தாலும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் முடியாது. பாஸ்வேர்டு வந்து 5134. இந்த பாஸ்வேர்டு வந்து மேலே போடணும் கைஸ் ஓகேவா. ஓகே இந்த டோருக்குள்ளே என்ன இருக்குங்க? மேலே போகலாம் வாங்க. இப்போ தான் பாஸ்வேர்டு பார்த்தோம். ஓகே டோமில். ஓகே நான் திருப்பி இந்த பக்கெட் இருக்குது. இந்த பக்கெட்டில் நம்ம என்ன பண்ணணும் எனக்கே தெரில. அது உள்ளே போட்டுக்கலாம், கீழே போட்டுக்கலாம். ஓகே ரூமில் என்னடா இது? இந்த ரூம் இருக்குது. இந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்குங்க? ஷவல் நம்ம கீழே போட்டுக்கலாம். இந்த பாஸ்வேர்டு வந்து 5134 ஓகேவா. 5134 ஏ கொடுத்தனா ஓகேன்னு எடுத்தோம் ஓகேவா. பாம் எஸ். இப்போ நம்ம வந்து டீமன் ஃப்ரூட்டை போய் வைக்க போகிறோம். இந்த வெடிகுண்டை வச்சு அந்த டீமன் ஃப்ரூட்டை வந்து பீஸாக நொறுக்கி நான் ஜூஸ் போட்டு சாப்பிட்ருவேன். என்ன பண்ண சொல்கிறேன் இப்போ? போடா அது எனக்கு வேணும்டா சொல்கிறேன். ஏதாவது சொல்லிட போகிறேன். டேஸ்ட் இருக்குண்டா. அந்த ஃப்ரூட்டை நான் பார்த்தது கூட இல்லைடா. இப்போ பாப்பா பாரு.
எனக்கு தெரிஞ்சது உள்ளெல்லாம் அந்த பேர் இல்லை இவ்வளோ பெரிய டீமன் ஃப்ரூட் இருக்குமா? தெரியல. அடே வெளியே போய் பாம்பு அடிக்குது. என்ன ரொம்ப கிட்ட சவுண்டு கேட்குது. வெடிச்சிடுமோ? நம்ம பக்கம் வெடிக்கூடாது. வெடிச்சிடுச்சு. இப்போ வந்து சுபாஷே 50-50டா. உனக்கு பாதி எனக்கு பாதி. ஒன்று போடா. இது எனக்கு தேவை. அப்போ தான் இது பண்ண முடியும் மூலிகை பொருள். கொடுக்க மாட்டேங்கிறான். ஓ அவங்க என்ன பண்ண தெரியுமா, இதை வச்சுட்டு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா அப்புறம் ஒன்று தரேன் அப்படின்றாங்க கைஸ். ஓகே கொடுத்துட்டாலும் அப்படியே போடா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா கைஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் உட் எடுத்துகிட்டு வந்து அதை பற்ற வைங்கன்றாங்க. உட்டு எங்கே இருக்குன்னே தெரில. அச்சோ பற்றிக்கிச்சு. கொஞ்சம் அமைதியாக பக்கெட் இங்கே இருக்குது. இந்த பக்கெட்டு போய் என்ன பண்ணால் அதில் தண்ணி பிடிக்கணும். தண்ணி எங்கடா பிடிக்கிறது? இங்கே தானே எங்கேயோ இருக்கும். இங்கேடா இருக்குது. அங்கிட்டு பார்க்கவா இங்கிட்டு பார்க்கவா? இங்கே இல்லை, அங்கிட்டு அந்த அங்கே. ஆமாம் அங்கே தான் இருக்கும். இதுக்குள்ளே என்ன இருக்குது? மாட்டு தீனி இருக்குது. என்ன சொல்ல? ஆத்தங்கரை ஓரமா? ஆத்தங்கரை ஓரம் நானே எஸ்கேப் பண்ண போடுறான்னு தெரியல. கொய்யா பழம் கொப்பனை போட்டு குப்புரடிக்க. உனக்கு பஞ்சு மிட்டாயின்னு கூட சொல்ல தெரியல. அது பஞ்சு டைலாக மெண்டல். ஓகேவா? ஓகே நம்ம போய் தண்ணி பிடிப்போம். தண்ணி பிடிச்சி முடிச்சோடனே எல்லாத்தையும் பேசுகிறான். பேசாதடா. ஓகேவா? பேசாதன்னு. ஓகேவா? ஓகே இந்த பக்கெட்டை பிடிச்சிக்கலாம். தண்ணி எனக்கு கலராக இருக்குது. கலராக இருக்காத. அது ப்ளூ கலர்லேயே இருக்கும். ஆனால் அந்த வீடியோட பிடிக்கவே இல்லை. ஹெரிட்டேஜ் ஹவுஸ் தான் இந்த கரையாக இருக்குது. வந்ததுலேருந்து டாய் பார்க்கல. அப்போனா பக்கு தான் நினைக்கிறேன். ஓகே இது வந்து தண்ணி வச்சுக்கலாம். எல்லாம் மாடு கொஞ்சம் கேவலமாக இருக்குது. கண்ணில் ரெட்டாக இருக்குது. அது டீமன் மாடு இல்லை. இந்த மிளகா தின்னு கண்ணில் ரெட் கலர் அப்படிதான். ஓகே இந்த எடுத்துகிட்டு போய் முன்னாடி இந்த கபோர்டில் ஒன்றும் இருக்க இந்த கபோர்டில் இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லிருக்கோம்ல. நம்ம ஏவே எடுத்து வந்தாச்சு. ஓகே இந்த வந்து இதில் போட்டு அப்படி என்ன தான் கொடுக்க போகுது? சாணியா? ஐயோ ஆமாம். எப்படி நம்ம இந்த பால் எடுக்கிறது தெரிலையே. சரிங்க ஒரு பால் எடுக்க 1 மணி நேரம் ஆகும் கேட்குறேன். அதெல்லாம் கிடையாதுடா. எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே நம்ம வந்து எஸ்கேப் பண்ணுவோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வந்தேன்டா பால்கார அடடா உங்கள் ஒப்பனை போட்டு குப்பரை அடிக்க கொஞ்சம் அமைதியா. ஓகே 5 நிமிஷம் கழிச்சு இந்த பக்கம் வந்தால் ஏதோ கரண்டி இருக்குது. இந்த கரண்டியை வச்சு என்ன பண்ணணும்னா அதை வச்சு கலக்கணும். இல்லை சாம்பார் ஊற்றணும். இந்த மருந்து இது பண்ணணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம உட்டே எடுத்து இந்த உட் எடுத்து போய் உள்ளே போட்டுக்கலாம். சிலிண்டர் தட்டுப்பாடு. ஓகே இந்த உட்டை போய் உள்ளே போட்டுக்கலாம்டா. சிலிண்டர் தட்டுப்பாட்டினால் சுபாஷ் விறகு எடுத்து சமைக்கிறார். ஓகே அடுத்து வந்து இந்த மேட்ச் பாக்ஸ் உள்ள போட்டுக்கலாம். உள்ள போடக்கூடாது, பற்ற வைக்கணும். பற்ற வச்சுக்கலாம். அடுத்து ஓலி வாட்டர் போட்டு. இல்லை இது ஓலி வாட்டர் இல்லை. இது ஓலி வாட்டர் இல்லை, ஓலி கம்பன் கூழ். அட பாவி எத்தனை டைம் இதை சொல்லுவேன். ஓகே பால் இல்லை மோர். ஓகே அடுத்து இங்கே 2 பேருக்கு பங்கான பழத்தை உள்ள போட்டாச்சு. எனக்கு இருக்கணும், எனக்கு கொடுக்கல. பத்து விட்டுட்டானே. வேற என்ன பண்ணுறது? ஓகே இதை வச்சு சாம்பார் கிண்டு. என்னடா சாம்பார் இருக்கு. கலக்கடா சாம்பாரே பச்சை கலர்ல இருக்கு. பருப்பு கலர்ல இருக்கு. பச்சை கலர் இருக்குன்ற பருப்பு கலர்லடா இருக்கு. அது மூலிகை சாம்பார். நான் எடுக்கும்போது சாம்பார் ரெட் கலர்ல இருக்கு. அது இதுடா மூலிகை ஏதோ ஒன்று எனக்கு தெரில. கியூர். ஓகே நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடலாம். இவன் சைடில் ரெடிமேட் கடையில் போய் வாங்கிட்டு வந்துருக்கிறான் பாவி. ஓகே இந்த மாடு மட்டும் தான் இருக்கு. மாடு மிளகா தரலையடா கவர்மெண்ட்டா. ஓகே இந்த தாய் எங்கன்னு வேற தெரில. அது எங்கேயோ போயிட்டோம். அது தாத்தா வராரு. தாய் நம்ம தப்பிச்சிட்டோம். என்னது வாங்கிட்டா? ஐயோ தப்பிச்சிட்டோன்னு பார்த்தா எங்க 2 லைட் எரியுது. போய் பார்க்கலாம். ஓகே அது இதெல்லாம் கதவு இருக்கு. இது வீடு தாங்க. உள்ள போய் ஒயிட் ஹவுஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஆமாம் ஒயிட் ஹவுஸ் தான். ஓகே தெரிஞ்சிடுச்சு. என்னடா அது ஏதோ சீன் ஏதோ நடக்குது. கட்சீன். ஆமாம் கட்சீன் போடுறாங்க. பார்க்கலாம். இல்லை இவன் தான் வாய்ட் போலையே. அப்போ அந்த இவன் யார் அவன் பேர் ஏதாவது வரும் கைஸ். அவனுக்கு தெரில. ஏன்னா எடுத்தோடனே ஸ்கிப் பண்ணிட்டேன். யாருண்ணா இவன்? ஆமாம்ல இவனுக்கு தான் நம்ம இது கொடுக்குறோம். மகனை கொடுத்து ஒன்று காப்பாற்றணும். ஓகே என்ன ஃபுல் பாடி காமிக்கிறீங்க? எதுக்கு எல்லா கேமராலையும் காமிக்கிறான்? அவன் மேட்ச் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே செய்யற தாத்தா நீ தானே சூப்பர். ஓகே
இவனுக்கு எதுக்கு இப்படி காமிக்கிறது? மருந்து சாப்பிட்றான் பாருங்க. ஓகே, மருந்து குடிக்கிறான். மருந்து குடிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். ஓகே, எம்மா என்ன கால் ஆடுது? உயிர் வந்துடுச்சு. எந்திரிச்சிட்டான். எதுக்கு வெளியே சோற காமிக்கிறீங்க? தாத்தா எங்க வந்த மருந்து செஞ்ச காணும். ஓகே, எந்திரிச்சிட்டாரு. ஓகே, என்ன டோர் திறக்குது? திறக்கிற மாதிரி ஃபீலிங். இல்லை, யாருமே திறக்கல. என்னது, இன்னும் எண்டு வரலையா? நான் வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. சம் டைம் லேட்டர். யாரோ திறக்கிறாங்க. எஸ், நான் நினச்சது சரி, தாத்தா தான் யாராவது தட்டுறாரு. ஓகே, இதுக்கு இப்படி காமிக்கிறாங்க. ஒரு வேளை தாயாக இருப்பாலும் எனக்கு சந்தேகமாக இருக்குது. எஸ், நான் நினச்சது சரி. அப்போனா பாட்டுவில் இப்போ வந்து தாய் வந்து நம்மளுக்கு வருவா. வரவங்க நம்மளுக்கு என்ன பண்ணுவான்னு நம்மளுக்கே தெரில. என்னென்னா பாட்டு வந்து நம்மளுக்கு காமிச்சிட்டாங்க இப்போயே வரும்போது. அதனால் பார்ட் 2 கம்மிங்ஸும் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஓகேவா? ஓகே, இது வந்து தேஜ் டெவலப்மெண்ட் அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. தேஜுக்கு தாஜுக்கு வித்தியாசம் இருக்கா? ஓகே கைஸ், மெனு ஓகே வெயிட். இப்போ வந்து இந்த கேமில் வந்து பார்ட் 2 வரும்போது நம்ம ப்ளே பண்ணலாமான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? பாய். பாட்டியோட மூக்கு எங்கே போச்சு? அது எங்கே வேணா நம்மளுக்கு என்னடா பாய்.